தற்போது நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக உடனடியாக 12,000 பட்டதாரிகளை சேவையில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து பரீட்சை அடுத்த வாரம் நடத்தப்படவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் MN ரணசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டத்திற்கு அமைவாக வீதிகளில் மேற்கொள்ளப்படும் குற்றச் செயல்களுக்கு சாரதி அனுமதி பத்திரத்தில் இருந்து புள்ளிகள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதிகள் செய்யும் 32 தவறுகளுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு ஓட்டுநர் உரிமத்தில் 24 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருந்தால் அடுத்த உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துக்களை ஏற்படுத்திவிட்டு சாரதிகள் நிற்காமல் வாகனம் ஓட்டினால் ஓட்டுநர் உரிமத்தில் 10 புள்ளிகள் குறைக்க போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட போவதில்லை என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2 சந்தர்ப்பங்களில் 25 ரூபாவினால் டீசல் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட போவதில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பணியாளர்களுக்கான வேதனத்தை வழங்குதல் மற்றும் சகல தனியார் பேருந்துகளையும் சேவையில் ஈடுபடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக வருவாய் வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் எங்களது தொழில்துறை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் பேருந்து கட்டணங்களை திருத்தி அமைக்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் கொண்டு வருவது தொடர்பில் கப்பல் நிறுவனத்திற்கும் யாழ் மாவட்ட வணிக கழகத்திற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து காரைக்காலுக்கான இந்த கப்பல் சேவையில் பொருட்களை ஏற்றுமதி செய்தல் மற்றும் இறக்குமதி செய்தல் என்பன இடம்பெற உள்ளது. இதன்போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் என்னென்ன பொருட்களை இறக்குமதி செய்வது என்பது தொடர்பிலும் வர்த்தகர்களினால் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் சுரக்ஷா இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண்கள் 7 பேர் நாட்டிற்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார்கள். நாடு திரும்பிய இந்த பெண்கள் சிலாபம், வெண்ணம்புவை, திருகோணமலை, கிண்ணியா மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையில் செல்லும் ரயில் சேவை கொழும்பிலிருந்து அனுராதபுரம் வரை நேற்றைய தினம் முதல் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவு வடக்கு ரயில்வேயின் நவீனமயமாக்கல் பணிகள் காரணமாக எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் புகையிரத பாதையை நவீனமயப்படுத்துவதற்கு சுமார் 5 மாதங்கள் ஆகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த 5 மாதங்களுக்கு ரயில்வே சேவைகள் இடம்பெற மாட்டாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்க பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்களை அச்சிடும் பணி தற்போது இடம்பெற்று வருவதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 300 வகையான பாட புத்தகங்கள் அச்சிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதிய பாடசாலை தவணை கால பகுதியில் இந்த புத்தகங்கள் மாணவர்களுக்காக வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சக தலைமை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். காலி துறைமுகத்திற்கு 105 சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு பிரான்சின் மிகப்பெரிய பயணிகள் கப்பலான லீம் சென்லைன் வந்தடைந்துள்ளது. உல்லாச பயணிகளை ஏற்றி செல்லும் கப்பல் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலிருந்து காலி துறைமுகத்தை வந்தடைந்த பின்னர் மீண்டும் திருகோணமலைக்கு புறப்பட உள்ளதாக துறைமுகங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் செயலிழந்திருந்த மின் உற்பத்தி இயந்திரம் மீண்டும் மின் உற்பத்தியை ஆரம்பித்துள்ளது. போதிய நிலக்கரி கையிருப்பு இன்மை மற்றும் திருத்த பணிகள் காரணமாக கடந்த மாதம் 23ஆம் தேதி நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள மின் உற்பத்தி இயந்திரம் ஒன்றை செயலிழக்க செய்வதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது. தற்போது போதிய நிலக்கரி கையிருப்பு இருப்பதால் மின் உற்பத்தி இயந்திரங்களை இயக்க முடிவெடுத்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு வெறி நோய் வேகமாக பரவக்கூடும் அபாயம் இருப்பதாக
பொது சுகாதார கால்நடை சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் SD ஹித்ஸ்ரீ எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசிகள் பற்றாக்குறை காரணமாக இந்த ஆபத்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கால்நடைகள் தொடர்பாக மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டுக் கொள்ளுமாறு இலங்கை கால்நடை சேவைகள் பணிப்பாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.